ஸோ, எல்லாரையுமே இது மாரி அவாய்ட் பண்ணி ஆம்பள பசங்கள கூட விடல. எல்லாருக்கும் ஒரு கதைகள் சொன்னான். ஆனா, எல்லா கதைகளும் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஒரு ஆம்பள பையன பத்தி சொல்றேன்னா, இவன் கூட நம்பி ஒரு பையன் ஒரு கிறிஸ்டின் பையன் இருப்பான். அந்த கிறிஸ்டின் பையனும் இவனும் தான் ஒண்ணா பிரேக் போறது, வர்றது அப்படிலாம். அந்த பையனே வந்துட்டு வெரி ரீசென்ட்டா அந்த பையன்கிட்ட நான் பேசியிருந்தேன். அப்போ இவன் வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே, அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி, இவங்களோட குடும்பத்துக்கு நான் உதவிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இவனுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த பீரியட்லேயே சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு, அந்த பீரியட்லேயே என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் பின்னாடி. அது எனக்கு இந்த கிறிஸ்டின் பையன் இப்போ வெரி ரீசன்ட் கான்டாக்டில் வரும்போது, இல்லை ஈஸ்வரி, அப்போவே அவன் வந்து இது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான் நாங்கள் இந்த இடத்துல போயிருந்தப்போ. நான் சரிடா, உனக்கு தான் பிடிக்கலன்றியா, அப்படின்னா விட்டுறேன்டா, ஏன்டா அப்படின்னேன். இல்லை மச்சி, தெரில மச்சி அப்படிங்கண்ணா. ஆனால் இதுதான் பைசாக்காகவே தான் பொறுமையாக காத்திருந்துருக்கான்றதெல்லாம் தெரில, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்ற மாதிரி தான் சொன்னான். இதுவுமே ஃபோன் ரெக்கார்டிங் தான், இப்போ ரீசெண்டாக பேசினேன். அப்புறம் என்ன ஆகுது, அந்த பையனை பற்றியும் கேவலமாக சொல்கிறான். இனிஷியலாக அந்த பையனை பற்றி, அந்த கிறிஸ்டின் பையனை பற்றி கேவலமாகவே சொல்லலை. இனிஷியலாக வந்துட்டு என் பேட்ச் பசங்க, என் பேட்ச், இவனுக்கு ஒரு பையன் வேலை வாங்கி கொடுத்தான். அவன் வந்து என்னோடய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் என் பேட்ச் மேட்டு. அவன் வந்து பெங்களூரில் கல்யாணம் ஆகி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டான். அவன் தான் இன்னொரு வேலையும் கூட ஒரு 2 வேலை கிட்ட வாங்கி கொடுத்தான் அந்த பையன். அந்த பையனை பற்றி இவன்லாம் வந்து கேடி உஷாருன்றது. அப்புறம் என் டீமில் இன்னொரு பையன் இருப்பான், ஃபிலிப்புன்னு சொல்லிட்டு, கிறிஸ்டின்னு. அந்த பையனை பற்றி கேவலமாக சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு மெஜாரிட்டி ஆஃப் ஆம்பளை பசங்களையும் சரி, பொம்பளை பசங்களையும் சரி, பொம்பளை பொண்ணுங்களையும் சரி, எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை சொல்லி 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 நான் வந்து அது மாதிரி ஒரு ஆளாக இருந்தேன் ஒரு பீரியடில். என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் உள்வாங்கிட்டு, இமேஜினேஷனோட கற்பனையை வளர்த்துக்கிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறது, இப்படி ஒரு கேரக்டராகவே தான் இருந்தேன் நான் சீரியஸாக. ஏன்னா எல்லார் விஷயத்துலையும் அப்படி இருப்பேனான்னு தெரில, இவன் விஷயத்தில் அப்படி தான் இருந்தேன். அது ஏன்னு எனக்கே இன்றைக்கி வரையும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி அந்த பீரியட் அது மாதிரியா என்னன்னு தெரில, என் நேரம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஆள் கூட எப்போ கான்வர்சேஷன் வச்சோன்னா எக்ஸாக்டாக ஒரு 4 to 5 மந்த்து கிட்ட ஆனதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட் வாஷ்ட் அவுட் ஆகிடுச்சு. என்ன பெரியவங்க சின்னவங்கன்னு யார்கிட்டையுமே பெருசாக பேசுகிறது இல்லை. ஒரு 2-3 பேர் காமனாக என் பக்கத்தில் இருக்கவங்க, நார்மலாக ஒரு ரெகுலராக பேசுகிறவங்ககிட்ட. ஸோ ஆஃபீஸ்க்கு என்ன சொல்கிறது, யாருன்னா முன்னாடி பார்த்தேன்னா கூட அவங்க சிரிச்சாங்கன்னா தான் சிரிப்பேன். அது மாதிரி போயிட்டு தான் வந்துட்டுருந்தேன். இருக்கேன் ஆனால் இல்லைன்ற மாதிரி. இவனை மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சான். இவன்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், இவன்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும். ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்குது. அப்போது ஒரு இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், காசு உதவி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து பேசிட்டாங்க, அவங்க அம்மா பேசினாங்க. அவங்க அம்மா பேசினதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸில் எல்லாரை பற்றியும் ஒருத்தவங்களை பற்றியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லி அவங்கவுங்க ஒருத்தங்கிட்டேருந்து தான் விளக்குறான். அதுக்கப்புறம் அந்த இயர் 2010 நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூவிக்கு போகிறோம். ஐ திங்க் இட்ஸ் டிசம்பர் மந்த்து. இந்த ஆள் கூட நான் கமிட் ஆனே ஒரு 2 மாதம் கழித்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூவி, எந்திரன்னு சொல்லிட்டு, நம்ம இது சாந்தி தேட்டரு, மவுண்ட் ரோடில், அந்த தேட்டருக்கு தான் போகிறோம். அப்போ அங்கே போனப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்பா, எங்கடா இருக்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் பேசிவிட்டு, இது மாதிரி கம்முனு எங்கள் அப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட கொடுன்றாரு. இந்த பேசு, தேட்டரில் இருக்குன்னு சொல்லாத அப்படின்றான். ரொம்ப பவ்யமாக அவங்க வீட்டிலலாம் என்கரேஜ் பண்ணுவாங்கங்க. இவன் டிஸ்கோவுக்கு போய் 4 பொண்ணுங்களை தடவி ஆடுறதுனாலே என்ஜாய் அப்படின்ட்டு சொல்லுவா ஃபேமிலிங்க இது. சீரியஸாக இது நான் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த போய் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆனால் 4 பேருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தப்புன்னு தெரியுன்றதுக்காக அவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் இதுங்களுக்குள்ளே இப்படி தான் நாரிக்குங்க பேசிக்கிட்டு. ரொம்ப சீப்பான குப்பை தொட்டி ஃபேமிலி இதுங்க. அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் அப்பா கிட்ட சொல்லாத தேட்டரில் இருக்கேன்னு. சரின்னு விசில் அடிக்கிற சவுண்டு கேட்காது, தேட்டர் ஓடுற இது கேட்காது. நம்மளுக்கு எப்படிலாம் டம்மின்னு ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்படிலாம் ப்ரூவ் பண்ணி என்னை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, வெறும் என்னோடய மந்த்லி சேலரிக்காகவே.
அப்போது அவங்க அப்பாட்ட நான் பேசும்போது, "எப்படி இருக்கீங்க ஈஸ்வரி? எல்லாரும் பயங்கரமாக சொல்கிறாங்க உங்களை பற்றி. உங்களை பார்க்கணுமே, நான் சென்னைக்கு வரேன். நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க. எனக்கு உங்களை பார்க்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து ஜான்வரியில் 2020 இவன் கூட 2011 ஜான். ஓகேங்களா. ஜான்வரியில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது டிஎக்ஸனில். நாம் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே வருவேன். நான் வந்து உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு. சரி மீட் பண்ணலாமே அப்படின்னு. அப்புறமேட்டு ஆனால் வந்து ஜான்வரி மந்த் வரல, ஃபெப்ரவரி மந்த்து வந்தாச்சு. ஸோ இனிஷியலாக எனக்கும் இவனுக்கும் பெருசாக ஒரு சண்டை கிண்டை அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜான்வரி மந்த்து நாங்கள் இது வந்து டிசம்பர் மந்த்தா 2010 நாங்கள் மூவி போனது. ஜான்வரி மந்த்தில் நான் ஃபஸ்ட்டு அவன் கூட ஒரு மால் போகிறேன் அப்படின்னா சிட்டி சென்டர் தான். எந்திரன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த அந்த கிரேவிங் அப்படியே இருக்குது நம்மளுக்கு, அடுத்தடுத்து படம்லாம் பார்க்கணுன்னு தேட்டரில். அப்போது நெக்ஸ்ட்டு மூவி வந்து ஏதோ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அதுக்கு நாங்கள் வந்து எங்கே பிளான் பண்ணுறோன்னா ஐநாக்ஸ் சிட்டி சென்டர் மயிலாப்பூர் அங்கே தான் பிளான் பண்ணுறோம். டைரெக்டாக போய் டிக்கெட் வாங்கிக்கலான்ற மாதிரி தான். ஆனால் அங்கே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாலில் ஓகே ஃபைன், ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டோன்னே என்ன பண்ணுறது, சரிவா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அங்கேருந்து வெளில வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஓகேங்களா, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தா ஸ்கூல் பொண்ணு. அவ்வளோ அழகாக இருந்தால். ஷீ டசன்ட் லுக் லைக் ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே, ஒரு நல்ல மெச்சோர்டான ஒரு பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பட் ஷீ இஸ் அ ஸ்கூல் கோயிங் கேர்ள், ஓகேங்களா. அதோட சைல்டிஷ் பிஹேவிங்கில் அப்படியே பேசிக்கிட்டே வருது அவங்க அம்மா கிட்ட. அப்போது நான் இவன் என் கூட நடந்தவன் 2 ஸ்டெப்பு முன்னாடி நடக்கிறான், நான் பின்னாடி ஆயிட்டேன். அப்போ என்ன பண்ணுறான், என்ன இவன் விட்டு போகிறானே அப்படின்னு அப்படியே போகிறான். அவங்க அம்மா இருக்கிறத கூட மறந்து அந்த பொண்ணை அப்படி பார்த்துட்டு போகிறான். என்ன அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் க்ராஸ் பண்ணுறாங்க, உடனே அப்படியே திரும்பி அவங்க அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். இமேஜின் எத்தனை பேருக்கு கரெக்டாக பண்ண முடியுமோ உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் அது மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருந்துச்சு, ட்ரெஸ்ஸிங்கும் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹீ வாஸ் ஃப்ளர்ட்டிங் ஸோ பேட்லி. இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி பார்த்துருப்பான்றதை மட்டும். இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க நம்ம இந்த ஆள் இன்னொரு செயலும் பண்ணால் துபாயில், கடைசியில் அதை நான் உணர போய் எனக்கு என்ன தெரியுமா பட்டம் கிடச்சிச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் ஸ்கூல் பொண்ணு மச்சான், சின்ன பொண்ணு மச்சான், அந்த பொண்ணு கூட போய் கம்பேர் பண்ணுறான் மச்சான். அந்த தருணத்தை அவன் கண்ணில் உணர்ந்த. இப்போது குட் டச் பேட் டச்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே. குட் டச் பேட் டச்ன்றது இட்ஸ் அ ஃபீல். எது குட் டச் எது பேட் டச்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி குட் சைட்டாக பேட் சைட்டாங்கிறதும் அதுவும் ஒரு ஃபீல் தான். ஆனால் அதை இவன் வந்து பேட் சைட்டு அப்படின்னு நம்ம அதை ப்ரூவ் பண்ணோன்னா, நீ பண்ணது இது சரியில்லை, இதுதான் அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்மளை சைக்கோன்னு சொல்லி எல்லோரையும் நம்ப வைப்பான். சச் அன் எக்ஸலண்ட் கிரிமினல் ஹி இஸ், எக்ஸலண்ட், வேறு லெவல் கிரிமினல். அடுத்தவங்களை இவன் சொல்லி நம்ப வைக்கிறதுல இதெல்லாம் ஒரு காமெடி இல்லை. இவன் வெரி ரீசண்டாக என்னை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பெட்டு கட்டுறான். உனக்கு பேச்சு திறமை இல்லை, நீ வந்து என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உண்மையாக சொல்லிடுற, அதனால் ஒன்று பேசுறதுலாம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ வந்துட்டு நடக்காததை நடந்த மாதிரியே உண்மையாக சொல்லிப்பார், நம்ப வச்சுப்பார், அங்கே தான் நீ டேலண்ட்டு, அங்கே தான் நீ திறமைசாலி அப்படின்னு எனக்கு சொன்னால் வர 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 இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போக 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 அந்த தருணத்தோட அந்த பீரியடோடு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது என்ன சொல்கிறான், சாரி, இது மாதிரி பார்த்துட்டு போகிறான். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடணும் போல் ஆயிடுச்சு. எனக்கு அவனை விட்டுட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம வீட்டுக்கு போகிறான். எனக்கு பிடிக்கல அந்த பார்வை, அந்த சின்ன பொண்ணை பார்த்தது இன்னும் என் கையில் இருக்குங்க. இன்னும் அந்த சிட்டி சென்டரில் அந்த ஐநாக்ஸ்லேருந்து நடந்து போன பாதையும் என் மனசில் ஓடுது.
அந்த அம்மா பொண்ணும் எனக்கு முன்னாடி வந்தது ஓடுது. இவன் என்னை விட்டுட்டு என் கூட பேசிக்கிட்டே வந்தவன் என்னை விட்டுட்டு ஃப்ரெண்டில் போனதும் எல்லாம் என்கிட்ட நான் இப்போ பேசும்போதே என் கண்ணில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கேவலமான பார்வை. ஆனால் அட்மிட் பண்ணிக்கவே மாட்டான். ஏன்னா அசிங்கம். எவன் அட்மிட் பண்ணுவான்? நீங்கள் திருடிக்கிட்டீங்கன்னா நான் திருடன்னு ஒத்துப்பீங்களா? உப்பு போட்டு சோறு தின்னு நல்ல குடும்பத்தில் நல்ல வயிற்றில் சுத்தமான வயிற்றில் பிறந்தவனாக இருந்தால் ஒத்துப்பீங்க. பிறந்த வயிறே சரியில்லை, அந்த கர்ப்பப்பையே சரியில்லைன்னும் போது இப்படிப்பட்ட புத்தி தானே இருக்கும். அப்புறம் அவ்வளோதான். அந்த நாள் என்ன பண்ணுறோம், நேராக போகிறோம். மனசு சரியில்லை, கிளம்பலாமான்னு கேட்குறேன். ஏன் அப்படிங்கிறான். இல்லை தெரில, அதான் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, போயிடலாம் வீட்டுக்கு, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றான். எதுனா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றான். எதுனா சாப்பிட்டு போயிடலான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இவனை என்றைக்கு நான் முதல்ல பேச ஆரம்பித்தேனோ, சாப்பாடுக்கு காசு கொடுத்து அவன் வாரம் வாரம் வீக்கெண்ட் ஆனால் கூப்பிட்டு போகிறேன் பார்த்தீங்களா, என்னோடய பேக் மட்டும்தான் ஜிப்பு வரும் பைசா கொடுக்கறதுக்கு. எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, ஈவன் தண்ணியே தாகெடுக்குது. அப்போல்லாம் ₹1 ஒரு பேக்கெட், வாட்டர் பேக்கெட் இருந்துச்சு ₹1. எங்கள் ஊர்லலாம் அது ₹1. சிட்டி சைட்லலாம் அது $150. சில கடையில் ₹2ன்னு விற்பாங்க. ஓகேங்களா. சம்டைம்ஸ் பாட்டில் வாங்க முடியல, அந்த வாட்டர் பேக்கெட் தான் இருக்குன்னா கூட அந்த வாட்டர் பேக்கெட் ₹1 கொடுத்து அந்த ₹2 கொடுத்து வாட்டர் பேக்கெட் வாங்கினா கூட அது நான் தான் வாங்குவேன். நான் 2010 சொல்கிறேன். அவங்க கூட பழகின சில நாட்களில் 2010, 11 அந்த மாதிரி. ஸோ அந்த வாட்டர் பேக்கெட்டாக இருந்தாமே கூட நான் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். வாட்டர் பேக்கெட் கூட வாங்கி தந்திருக்கானா சான்ஸே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் கல்யாணத்துக்கு இவன் கூட பழகுனதுலேருந்து ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தான். அது கூட இவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணதுனால. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வரையும் ஒரு வாட்டர் பேக்கெட்டுக்கு கூட அவன் செலவு பண்ணதில்லை. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு அந்த பொண்ணோட கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறங்க, என்னோட நிச்சயதார்த்தம்லாம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு தடவை எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி தரான். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா. 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு முதல்ல ஒரு தடவை லோனுக்காக அலையும் போது, ஏன்னா அவனுக்கு பசிக்குது சாப்பிட்ணும். அப்போ அவன் வாங்கி தரல, அவன் பே பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் 2 இயர்ஸ் கழிச்சு அவன் பே பண்ணுறான் எனக்கு சாப்பாடுக்காக. அது மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அவன் பண்ண ஆரம்பித்தான். அது நான் டினைட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என்ன ஆகுது, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு KFC இருக்குது மேலே, அதே லேன்லேயே KFC போகிறோம். அவனுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணுறான், சாப்பிட்றோம், கிளம்புறோம் அங்கேருந்து. சரி, எனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறான். திருப்பியும் எனக்கு யோசனை, 3rd டைம் வர யோசனை. சரியா போதா தப்பா, இவன் எப்படி, நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, நிஜமாலே நல்லவனா, பேசும்போது ஆனால் நல்லவன் மாதிரி தான் இருக்கே, கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு நிறைய புலம்பல் எனக்குள்ளே. சரி, நம்ம ஒரு வேளை தப்பாக யோசிச்சிருப்போமோ அப்படின்னு கேட்டுடலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் கேட்க மாட்டேன். ஆனால் கேட்டேன். ஒரு நாள் கேட்டேன். ரொம்ப மாதம் கழிச்சு 6-7 மந்த் கழிஞ்சு ஒரு தடவை சண்டை வந்துச்சு. அப்போ அந்த சண்டையில் கேட்டேன். அப்போவே எனக்கு உன்னோட மேலே ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு. ஒரு சேலில் மாட்டும் போது தான் கேட்டேன். அப்போது சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த மந்த்தும் ஓடிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரி மந்த்தும் ஓடிடுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுகிறாரு என்கிட்ட. நான் ஜான்வரி வர மாதிரி சொன்னேன்ல, ஜான்வரி வரல, நான் ஃபெப்ரவரி வரேன், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு பிஸ்னஸ் மீட்டாக வரேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சரிங்க. நான் பிஸ்னஸ் மீட்டுன்னொடனே நீங்கள் எல்லாம் அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் நினச்சிக்காதீங்க. அவர் கதை ஒரு பயங்கரமான காமெடி. ஆனால் இந்த பொம்பளை கிட்ட மாட்டினதால தான் அவர் காமெடி கதை இப்படி போகுது. வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணியிருந்தால் அந்த ஆள் ஒரு ஜென்டில்மேனாக இருந்திருக்கலாம். அப்புறம் ஏன்னா நல்ல பேக்ரவுண்டு அந்த ஆளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு. இதுங்க லோவர், அதுக்கேற்ற மாதிரி தான் கேரக்டரும். ஸோ நான் இங்கே ஜாதியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை.
ஆனால் சொல்லுவாங்கள்ல, இந்த ஜாதிக்காரங்கன்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் இதுங்க அதுங்களே ப்ரூஃப் பண்ணிக்குதுங்கன்னு சொல்லுவேன் நான். அப்போ என்ன ஆகுது, அவங்க அப்பா வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஃபெப்ரவரியில் அவங்க அப்பா வராரு. அப்போ அவங்க அப்பா வந்தப்போ நம்ம அடையாரில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இந்த மலர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே அந்த கனெக்டிவிட்டி பிரிட்ஜு எங்கேயோ இறங்குற மாதிரி. இல்லை அப்போ பிரிட்ஜே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் அந்த இடத்துல கிரிசன்ட் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இன்னமும் இருக்குது. அந்த கிரிசன்ட்டு அது வந்து ஒரு மலையாளி ஹோட்டலு. அப்போ அந்த ஹோட்டலில் தான் வந்து அவங்க அப்பா வரேன்னு சொன்னோன்னே எங்கே மீட் பண்ணுறது, இவன் எல்பி ரோட்டில் தானே தங்கியிருந்தான் ரூமில். அவங்க அப்பா இந்த ஆள் கூட தான் தங்குவான் இங்கே வந்தாச்சுன்னா. அப்போது இவர் வராரு, என்னை கூப்பிடுறாருன்னொடனே நான் அன்றைக்கி வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இவங்க அப்பா வர்றாரே மீட் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன அடையாருக்கு வர சொல்கிறான். நானும் அடையார் போகிறேன். அப்போ நான் கேட்குறேன், அங்கே பக்கத்தில் என்ன நியர்பை ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இது மாதிரி கிரிசன்ட் இருக்குது, நல்லாயிருக்கும், சீ ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கும் வந்துடுறோம். லன்ச் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிசன்ட்டில் போகிறோம். போனால் அவங்களுக்கு என்னென்ன ஆர்டர் வேணுமோ எல்லாம் எடுத்தாங்க. நானும் ஆர்டர் பண்ணேன். எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். அந்த சாப்பிட்ற மீன் வயலில் அவங்க அப்பா ஒரே கதையாக அவரோட சென்னைக்கு வந்த ஸ்டோரி, அவங்க அம்மாவை பார்த்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன ஸ்டோரி, அவங்க ஃபேமிலி, அவங்க வந்து ஒரு ஜமீன் பரம்பரை, என்னென்னவோ அவங்க அக்கா இத்தனை பேர் இருக்காங்க. அதில் ஒரு அக்கா மட்டும்தான் இங்கே இருக்குது இந்தியாவில், மற்ற எல்லாம் ஃபாரின். நிறைய கதை சொன்னார். கதையாக சொன்னார். நானும் ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். என்னை பற்றியும் கேட்டார், நானும் பேசணும். கடைசியில் பில் பே பண்ணால் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். பில் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறேன், காசு இல்லை, சரி கிரெடிட் கார்டு எடுத்து வைக்கிறேன். பில்லும் வந்துருச்சு, பே பண்ண ரிசிப்டும் வந்துருச்சு, கிளம்புறோம் அங்கேருந்து. அவங்க அப்பா உடனே அவங்க அப்பா ஒரு காமெடி பண்ணார் சாப்பிடும்போது. ஏய் பே பண்ணுடா அப்படிங்கிறாரு. அவனுக்கே நான் பே பண்ணிட்டுருக்குறேம்மா டெய்லி டிஃபனுக்கும் டீக்கும், அவன் பே பண்ணிடாவான். அதுக்கப்புறமேட்டு நான் இல்லை எனக்கு இந்த கார்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்டை வச்சேன். அவனும் அப்படியே திருன்னு முழிக்கிறான் கம்முன்னு. அதுக்கப்புறம் அந்த கார்டை வச்சோடனே எனக்கு பில்லும் வந்துருச்சு, கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் ரொம்ப நைஸ் டாக்கிங் டு யூ, உங்கள் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணிகிட்டே நாங்கள் வெளியில் வரோம். எப்படி போவீங்க அப்படின்னு, நீ கொண்டு போய் விட்டுருடா அப்படிங்கிறான் அவங்க அப்பாட்ட அந்த ஆள் சொல்கிறாரு. இவன் வந்துட்டு அப்படியே திணங்குறான், கொண்டு போய் விட்டுறாருன்னொன்னே. நான் இல்லை நான் இங்கேருந்து எனக்கு போயிடுவேன், எனக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரோடை க்ராஸ் பண்ணி ஷேர் ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு நான் அப்படியே ஷேர் ஆட்டோ மூவ் பண்ணி வேறு எங்கேயாவது வந்து ஈஸியான வேயை பிடிச்சி பார்த்து போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவங்க அப்பாவோட இன்ட்ரோ. அவங்க அப்பா வந்து போயிட்டாரா. ஸோ அவர் என்ன சீன் போட்டாருன்னு தெரில அங்கே. இல்லை இந்த பையனோட கான்வர்சேஷன் எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. இந்த ஆள் வந்துட்டு போனான் பார்த்தீங்களா, வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் போனான் பார்த்தீங்களா, இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆள் இப்போ இவனும் கிழவன் தான். இப்போ இந்த ஆள் நான் பார்த்த ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எப்படின்னா நான் என்ன உள்ள இன்னர் போடுறேன்னா போடலையான்றது வரைக்கும் அவங்க அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபோனில். இப்படிப்பட்டவங்க கூட தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். உண்மையாக சொல்கிறேன். நான் உள்ளே போட்டுக்கனா போடலையான்றது கூட அவங்க அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ கண்ணு கலங்குது. ஸோ என்ன மேபி அந்த பொம்பளை அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோ என்னவோ தெரில. இவங்கிட்ட பேசி பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு இந்த பையனை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்கிட்டேருந்து எப்படி கொண்டு வரதுன்னு வாயில் கொண்டு வர்றது மட்டும் அந்த பொம்பளைக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும் பக்கா பிளானிங்கோட. அவங்க பொண்ணே சொல்லுது, எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாலாம் வேறு லெவல். என்னது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எப்படி ஏதோ சொல்கிறேன் தந்திரமாக அந்த வேர்டு யூஸ் பண்ணி சொல்லிச்சு. சொல்கிறேன் பையனுமே சொல்லியிருக்கான் அவங்க அம்மாவை பற்றி. ஓகேங்களா, பணம் பேயின்ற மாதிரி. அதுவும் வந்து கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் சொல்லிச்சு. எல்லாம் லைனாக சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆகுது, இவங்க கிளம்பிடுறாங்க, நானும் கிளம்பிடுறேன். போனதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லி ஏது சொன்னாங்களோ தெரில. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுது எனக்கு.
பார்த்தீங்களா? அ பா மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னாரு? அப்படி இப்படின்னு கேட்குது. நானும் சொல்கிறேன், ஓகே. இல்ல சும்மா தான் கேஷுவலா பேசணும், பண்ணோம். அப்படியா? அப்புறம் என் பொண்ணு வரா. என் பொண்ணுக்கு உங்கள பார்க்கணுமா? என்னம்மா? சாரி. ஸோ என் பொண்ணு வந்து உங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு வர மாதிரி இருக்காங்க. அவங்க எப்படியோ மார்ச் இல்லை ஏப்ரலில் வருவாங்க அப்படின்னு. நானும் சரி, எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் இல்லை அந்த பொண்ணு மார்ச்சில் வந்ததா ஏப்ரலில் வந்ததான்னு மட்டும். ஆனால் இவங்க அப்பா போன மறு மாதமும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு அந்த பொண்ணு வருது என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் கண்டிப்பாங்க மீட் பண்ணலான்னு. அப்போது இந்த பையன் சொல்கிறான், என்னது இது ஒருத்தராக வந்து நான் பார்க்கணுன்னு பயங்கரமாக ஆர்வம் போட்டுன்னு இருக்காங்களே. மேபி இந்த வார்த்தை எதுக்குன்னா, என்னை வந்து ஒரு என் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கொண்டு வரத்துக்கோ, இல்லை சும்மா நான் வந்து பாசிட்டிவாக அவனை பற்றி நினைக்கிறதுக்கோ, அது மாதிரி ஒரு பிட்டுக்காக இந்த வார்த்தையை விட்டான் போல். எனக்கு அப்போ தெரில. அதெல்லாம் வந்து வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது இது வந்து ஒரு பிட்டு கேஸுன்னு. அப்புறம் நானும் சரின்னு சொல்கிறேன் அவங்க அம்மாட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த மீன் வயல் எப்பவும் போல தான் தினந்தோறும் காசு கொடுக்கறது, வீக்கெண்ட் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, வீட்டுக்கு கிளம்புறது அப்படிலாம் போயிட்டுருக்குது. அப்போது ஒரு மந்த்து இட் இஸ் மார்ச் எண்டா ஏப்ரல் பிகினிங்கான்னு தெரியல, அந்த பொண்ணு இங்கே வருது. ஸோ சென்னைக்கு வரும்போது அப்போ இவன் என்ன சொல்கிறான், என் தங்கச்சி நாளைக்கு வருது, உன்னை பார்க்கறதுக்கு வருது. இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உன்னை பார்க்கறதுக்கு வருது, உன்னை பார்க்கறதுக்கு வருது, உன்னை பார்த்து மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு. அதனால் நீ ஷிஃப்ட்டு முடிச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. மென்ஷன் பண்ணுறான், உனக்கு அந்த ப்ரௌனும் அந்த க்ரீன் கலரும் அந்த சல்வார் இருக்குல்ல, அதுதான் செட் ஆகும், அதுதான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நீ அதை போட்டு வா அப்படின்னு. ஒரு ப்ரௌன் வித் க்ரீன் கலரில் என்கிட்ட ஒரு சல்வார் இருந்துச்சு. நானும் வந்து சரி ஓகே அப்படிங்கிறேன். ஸோ நான் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் இருந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸு.